ഹലോ ഫ്രണ്ട്സ്, വെൽക്കം ടു ഹൗ ടു ഡു ചാനൽ. എല്ലാവർക്കും എൻ്റെ ഹൃദയം നിറഞ്ഞ ഓണാശംസകൾ. என்னடா சேனல் மாறி வந்துட்டோமான்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, ஹவு டு டூ சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களை எல்லாரையும் ஓண சத்தியக்கு இன்வைட் பண்ணுறேன். அதில் பிரதானப்பட்ட ஒன்று இருக்குது, என்ன தெரியுங்களா? இஞ்சி புளி. இத்தனை பொருட்களையும் எல்லாம் சாப்பிட்டா நமக்கு கொஞ்சம் லேசாக வயிறு என்னவோ பண்ணுற மாதிரி இருக்கா? அதுக்காக தான் இந்த இஞ்சி புளி. நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாமா? இஞ்சி ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதை நீங்கள் வாஷ் பண்ணி தோல் சீவிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய், அது ஒரு 4 ஒரு 5. உங்களுக்கு அது காரம்லாம் கொடுக்காது, ஏன்னா நம்ம வதக்கிடுறதுனால அது சின்ன சின்னதாக ரவுண்டாக அரிஞ்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம்பழ அளவோட பெருசாக இருக்கட்டும். புளி பழைய புளியாக இருந்தால் உங்களுக்கு கலர் நல்லாயிருக்கும். நம்ம திக்காக கரைச்சி வச்சிடணும் புளி. அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, வெல்லம் ஒரு 50 கிராம் வெல்லம், வெந்தயம், அப்புறமா எள்ளு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையெல்லாம் தனித்தனியாக வறுத்து நம்ம தூள் பண்ணி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கடுகும் அப்புறம் வத்தலும், மிளகாய் வத்தல். ஒரு கடாயை அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. நான் இங்கே தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேறு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட மனம்தான் ஸ்ட்ராங்காக வரும். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகை போட்டுடுங்க. கடுகு பொரிஞ்சோடனே நம்ம மிளகாய் வத்தலை போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் போட்டோன்னே இஞ்சி நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் நீங்கள் வதக்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா இஞ்சி வதங்கிட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொஞ்சமாக வரும்போது பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கணும். நீங்கள் ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை, மேபி ஒரு 2-3 நிமிஷம். இப்போ வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இப்போ இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், நல்ல வாசனையாக வரும். இஞ்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இஞ்சி உங்களுக்கு டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. நமக்கு நாசியான்னு சொல்லுவாங்க இல்லையா, வாந்தி வர மாதிரி இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் இஞ்சி சட்னியோ இல்லை இஞ்சி நீங்கள் சர்க்கரையில் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அந்த வாந்தி வர அந்த இது ரொம்ப மட்டுப்படுத்தும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் வதங்கினோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளையும் மிளகாய்த்தூளையும் சேர்த்து வதக்குங்க. லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. எல்லா உப்பையும் இப்போவே போடணும்னு கிடையாது, ஒரு பாதி உப்பு தேவையானது போட்டு நல்லா வதக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அது கூட மஞ்சத்தூள், மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல காரமான, அதே சமயம் ரொம்ப நல்ல மாதிரி ஒரு வாசனை வந்துட்டே இருக்கும். மிளகாய் வத்தலும் இதில் பாருங்கள் வறுப்படுது, எல்லாம் சேர்ந்து பாருங்கள் அப்படியே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இப்போது வதக்கும்போது அது நம்ம தேங்காய் எண்ணெய் போட்டு வதக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாசனை சாப்பிட்லாம் மாதிரி தோணும். இந்த புளி இஞ்சி நீங்கள் தயிர் சாதம் அந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் இந்த இஞ்சி புளி. பாருங்கள், கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸ் வதங்கினோடனே நம்ம திக்காக கரைச்சி வச்சிடணும். புளி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு எலுமிச்சம்பழத்தோட அதிகமாக இருக்கிற மாதிரி. அதனால் அந்த புளியை நீங்கள் கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் நிறைய பண்ணுறதுனால இஞ்சியும் பச்சை மிளகாய் புளி தண்ணி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் கேஸை ஹையில் வச்சுக்கலாம். லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். அந்த புளி கொதித்து இஞ்சி அந்த புளி தண்ணியிலே வேகணும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து இதாகும்போது புளி சுண்ட ஆரம்பிச்சிடும். நம்ம புளி காய்ச்சல்லாம் பண்ணுவோம் இல்லையா புளி சாதத்துக்கு, அந்த மாதிரி புளி சுண்டி வந்துட்டுருக்கும். பாருங்கள், நல்லா கொதிச்சு ஒரு மேபி ஒரு 7 to 8 மினிட்ஸ் நீங்கள் புளி கொதிச்சோன்னே தீயை மிதப்படுத்தணும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிடலாம், தீயலாம்.
இல்லைன்னா தெரித்து மேலேலாம் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனமாக நீங்கள் மிதமான தீயில் வச்சிங்கன்னா இந்த கொதி வந்துக்கிட்டே இருக்கும். புளி கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டிடும். ரொம்ப எல்லா தண்ணியும் வற்றி போகிற அளவுக்கு சுண்ட வேண்டாம். ஓரளவுக்கு கொஞ்சம் பல்ப்பியாக இருக்கும் இல்லையா, நமக்கு இந்த டொமேட்டோ பல்ப்பெல்லாம் இருக்கும் பாருங்கள் ரெடிமேடாக வாங்கும்போது, அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இஞ்சி புளி வந்துருச்சுன்னா போதும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அடுத்தது கொஞ்சம் இனிப்பையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெல்லத்தை போட்டுக்கலாம். நான் இங்கே இது ஒரு 50 கிராமுக்கு மேலேயே இருக்குது. நான் சொன்ன அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம், இல்லை உங்களுக்கு வெல்லம் கொஞ்சம் நல்லா தூக்கலாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சர்க்கரை வேண்டாம், வெல்லமே போடுங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வெல்லம் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோடனே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம அந்த பச்சரிசி, எள், வெந்தயம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூள் பண்ணியும் வச்சுருக்கோம். அதை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா அதில் தூவி விட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சில பேர் இதுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்குவாங்க. வேண்டாம், பெருங்காயம் சேர்த்தா புளிக்காய்ச்சல் மாதிரி ஆகிடும். இதுதான் ஓண சத்யா. எல்லாமே இருக்குது பாருங்கள். காளான், ஓலன், எரிசேரி. ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது பாருங்கள் இஞ்சி புளி. இது எதுக்காகனா, ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறது இஞ்சி புளி, சாப்பிட்றது லாஸ்ட்டு. நம்ம எல்லாமே சாப்பிட்டுட்டு நமக்கு அந்த டைஜஷனுக்காக இந்த இஞ்சியும் புளியும் அதில் கொஞ்சம் வெல்லமும் போட்டது சாப்பிட்டோன்னு வைங்களேன், நமக்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறது வயிறு நல்லா கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.